வெயிலும் மழையும் பாராமல் இரவும் பகலாக உழைக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை இழிவாக பேசியவர்களுக்கு அதிரடியான பதிலை அளித்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் சிறியூர் செல்லப்பாண்டி அவர்கள். அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். தற்போது திருப்பூர் மாவட்டத்திலே பத்திரிகையாளர் மீது ஏதோ ஒரு வதந்தியை பரப்புவதற்காக, ஒரு பொய் செய்தியை பரப்புவதற்காக, ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவதற்காக பாரில் பணியாற்றும் சில நபர்களும், டாஸ்மார்க்கில் பணியாற்றும் ஒரு அமைப்புகளும் ஒரு பொய் குற்றச்சாட்டாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடையும் ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்திலே பத்திரிகையாளர்கள் ஒரு இயக்கமாக ஒரு ஒற்றுமை உணர்வோடு இல்லாத காரணத்தினால் பத்திரிகையாளர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியின் காரணமாக சில பத்திரிகையாளர்களே பத்திரிகையாளருக்கு எதிரியாக செயல்பட்டு அந்த பத்திரிகையாளர் மீது கங்கணம் கட்டி கொண்டு உள்ளுக்குள்ளே இருந்து வேலை செய்யும் சில விரோதிகள் இருக்கிறார்கள். உண்மையிலே பத்திரிகையாளர் மீது இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் புகார் கொடுத்த இந்த டாஸ்மார்க் சூப்பர்வைசர்கள், டாஸ்மார்க் பணியாளர்கள் உண்மையிலே உத்தமர்களா? அவங்க கடையில் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. இல்லை, குடிமகன்கள் அரசாங்க மதுபான கடையில் வந்து பணம் கொடுத்து தான் டாஸ்மார்க் கடையில் கோட்டரோ ஆஃபோ ஃபுல்லோ வாங்குறாங்க. இதுக்கு அந்த டாஸ்மார்க்கில் பணியாற்றணும் ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க? கோட்டருக்கு 10 ரூபா வாங்குறாங்க, ஆப்புக்கு 20 ரூபா வாங்குறாங்க, புல்லுக்கு 40 ரூபா வாங்குறாங்க, பீருக்கு 20 ரூபா வாங்குறாங்க. அப்போ இந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் எல்லாம் வாங்குறாங்கல்ல பணம், இந்த பணம் யாருக்கு செல்கிறது? எம்ஆர்பி ரேட் என்ன? 150 ரூபானா 150 ரூபா விற்க வேண்டியதானே? ஒரு குடிமகன் வந்து ஒரு சரக்குக்கு வந்து பணம் கேட்கும் பொழுது அந்த பணத்துக்கு அவன் வந்து பில்லு கேட்டால் பில்லு கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா 40 ரூபா வாங்குற? நீ யார் வாங்க சொன்னா? உன் மேலதிகாரிகள் வாங்க சொன்னாங்களா? இல்லை துறை அமைச்சர் வாங்க சொன்னாரா? யாருக்கு வாங்குற? நீங்க யோக்கியமா? நீனே இங்கே அயோக்கியனா இருக்க, மக்கள் பணத்தை திருடுற, பிச்சை எடுக்கிற அப்படிப்பட்ட நாயினி நீ போய் வந்து ஒரு பத்திரிகையாளர் மீது தரம் தாழ்த்தி தரம் குறைவாக தாழ்த்தி நீ வந்து புகார் கொடுப்பதற்கு, இல்லை பத்திரிகையாளரை கேவலப்படுத்துவதற்கு நீ யார்? நீ முதல்ல ஒரு முன் அறிவிப்பு பலகை வை. டாஸ்மார்க்கில் அந்த அரசு டாஸ்மார்க் கடையில் நீ வந்து ஒரு அறிவிப்பு பலகை வை. இந்த மாதிரி என் கடையில் எம்ஆர்பி ரேட்டை விட 1 பைசா நான் வாங்க மாட்டேன்னு வை. இப்போ நீ பத்திரிகையாளர் வந்து இத்தனை பத்திரிகையாளர் 51 பத்திரிகையாளர் நினைக்கிற லிஸ்ட்டில் இருக்காங்க. 51 பத்திரிகையாளர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா வாங்குறான், 200 ரூபா வாங்குறான்னு சொல்கிறீங்க. ஒரு மதுபான கடையில் மட்டும் ஒரு 60 பத்திரிகையாளர் வச்சுருப்போம். ஒரு 100 ரூபான்னு எவ்வளோ ஆச்சு கணக்கு பண்ணுங்கள். அப்போ மாதம் வந்து ஒரு கடையில் வந்து நீங்கள் பத்திரிகையாளருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குற மக்களை நீங்களே கணக்கிட்டு கொள்ளுங்கள். அப்போ அந்த மாவட்ட மதுவிலக்கில் பணியாற்றுற ஆய்வாளருக்கு மாதமானால் கட்டிங் போகுது, லோக்கல் காவல் நிலையத்துக்கு கட்டிங் போகுது, மதுவிற்கு ஆயத்தீர்வைக்கு கட்டிங் போகுது, டாஸ்மார்க் மேலாளருக்கு கட்டிங் போகுது, அரசு அதிகாரிக்கு கட்டிங் போகுது, அந்த வார்டு கவுன்சிலருக்கு கட்டிங் போகுது, அந்த எம்ஆர்பி ரேட்டு பாட்டில் நல்லா இருக்கான்னு பார்க்குறவர் அதிகாரிகளுக்கு கட்டிங் போகுது. இப்போ அத்தனை பேருக்கும் வந்து இந்த டாஸ்மார்க்கில் பணியாற்றும் ஊழியர்கள் நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறீங்களா கொடுக்கலையா? எதுக்கு கட்டிங் கொடுக்குறீங்க? என்ன இலவு கொடுக்குறீங்க? இப்போ வந்து நாங்கள் வந்து பத்திரிகையாளர்களுக்குலாம் பணம் கேட்குறாங்க, மன உளைச்சலாக இருக்குது, எனக்கு வந்து மன இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மனு கொடுங்க. கொடுத்தது வந்து தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலே பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் யாரும் அந்த அரசு நிறுவனம் சார்ந்த சிறு குறு பத்திரிகையாளர்களுக்கு எந்த பத்திரிகை ஆசிரியர்களும் சம்பளம் கொடுப்பதில்லை. அது ஒரு உண்மையான விஷயம். பத்திரிகையாளர்கள் நேர்மையாக தன் களப்பணியாற்றுவதற்காக, இந்திய ஜனநாயகத்திற்காக, இந்திய 4ஆம் தூணை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இங்கே மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அரசு செயல்படும் முறையும் அரசு செயல்பாடுகளையும் இன்று உலகளவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு செய்தியாக தயாரித்து அதை மக்களுக்கு கொண்டு செல்வது தான் இந்த பத்திரிகையாளர் கடமை. வெயில், புயல், மழை என்ற ஒரு முன்கள பணியாளர்கள் என்று அறிவித்த காரணத்தினால் எந்த ஒரு செயலையும் மழை புயல் என்று பார்க்காமல் செய்து முடிப்பவர்கள் தான் பத்திரிகையாளர்கள்.